வடக்கே அயோத்தியில் பிறந்த ராமன் இடைப்பட்ட நிலப்பரப்பில் இழந்த நாடுகளை எல்லாம் கடந்து, காடுகளை கடந்து, ஆறுகளை கடந்து தமிழகத்தை வந்தடைகிறான். தமிழகத்திலே இருந்துதான் இலங்கையின் மீது போர் புரிகின்றான். தான் இழந்த தன் மனைவியை திரும்ப பெறுகிறான். மீண்டும் அயோத்தி செல்கிறான். அயோத்தியிலே அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறான். ஆக இது எதை பறைசாட்டுகிறது என்று சொன்னால், தனித்தனி முத்துக்களாக இருந்தாலும் அந்த தனித்தனி முத்துக்கள் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் அது முத்து மாலையாக படைக்கப்படுகின்ற வரை அதற்கு ஒரு அழகில்லை. அப்படி பாரத தேசம் பல நாடுகளாக கடந்த காலத்தில் இருந்தாலும் அந்த நாடுகளையெல்லாம் ஒருமுகமாக இணைக்கின்ற மகத்தானதாக நம்முடைய தமிழ் இலக்கியம் இருந்திருக்கிறது. எப்படி முத்துக்களை கோர்க்கின்ற நூலைப் போல இந்திய தேசத்தினுடைய அனைத்து நாடுகளையும் ஓரங்கே சேர்த்து ஒரு கலாச்சாரத்தில் கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான வேலையை நம்முடைய கம்பன் தன்னுடைய கவியின் மூலமாக, கம்ப ராமாயணத்தின் மூலமாக தந்திருக்கிறார். அதனால்தான் மோடி அவர்கள் இங்கே அண்ணன் பேசுகிறது போது சொன்னார்கள், செம்மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொன்னார்கள். அந்த செம்மொழிக்கு கலைஞர் அவர்கள் தந்த வேண்டுகோளை வாஜ்பாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு தந்தார்கள். அந்த செம்மொழி அந்தஸ்தை தந்த வாஜ்பாய் அவர்கள் கூட ஒரு வரலாற்றை சொல்ல தமிழகத்திலே மறந்து போனார்கள் அல்லது தெரியாமல் போனார்கள் என்று நினைக்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள்தான் வடபுலத்திலே இருந்து வந்த தலைவர்களில் ஒரு உரத்த உண்மையை உரக்கச் சொன்னார்கள். இந்திய மொழிகளில், ஏன் உலக மொழிகளில் பழமையான மொழி எது என்று கேட்டால் அது சமஸ்கிருதம் அல்ல, அது தமிழ் மொழிதான் என்பதை உரக்கச் சொன்னார்கள். இதெல்லாம் நான் ஏன் இங்கே கொடுக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒன்று இருக்கிறது. தேசியம் பேசினாலே ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவன் போல் என்கின்ற உணர்வு இருக்கிறது. அது அப்படி அல்ல. என்னுடைய தாய் தமிழ் மீது எனக்கு இருக்கின்ற காதல், என் தாய் தமிழ் மீது எனக்கு இருக்கின்ற பற்றுதல், என் தாய் தமிழினுடைய மீது இருக்கின்ற உயர்ந்த மரியாதை என்னை விட்டு போகுமா என்று கேட்டால், நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் அது என்னை விட்டு போகாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை.